ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து பியூஷ் கோயல், மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சொன்ன கருத்து பெரிய அரசியல் பரபரப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது என்று சொன்னால் மிகையல்ல. மற்ற மாநில முதலமைச்சர்களை என்னால் தொடர்பு கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சரை பலமுறை முயற்சி செய்தும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஒரு திட்டம் குறித்து பேசுவதற்காக பலமுறை முயற்சி செய்தும் அது கைகூடவில்லை. தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரு தனி மாநிலமாக இயங்கி வருகிறது அப்படின்னு அவர் குற்றம் சாட்ட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், அனைத்து எதிர்கட்சிகளும் இது குறித்து தமிழக அரசு விளக்கம் கொடுக்க வேண்டும், முதலமைச்சர் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கோரி வந்தனர். இந்த நிலையில நிதியமைச்சர் பதிலளித்தார், அதே போல மின்துறை அமைச்சரும் பதிலளித்தார். ஆனாலும் கூட முதலமைச்சர் ஏன் விளக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டன. இந்த சர்ச்சை முடிவுக்கு வருவதற்கு முன்னரே மற்றொரு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் என் துறை சார்ந்தும் முதலமைச்சரை சந்தித்து பேசுவதற்காக பல முறை அணுகினேன், ஆனால் ஒரு முறை கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு பிரகாஷ் ஜவடேகர் தன்னுடைய துறை சார்ந்த விவகாரங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேலும் சில திட்டங்களை குறிப்பிட்டு இவையெல்லாம் முக்கியமான கன்சர்ன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள், முதலமைச்சர் அதற்கு பதிலளிக்கணும் அப்படின்னு திமுக தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பிரகாஷ் ஜவடேகர் சொல்லியிருக்கிறார், இப்பொழுதாவது முதலமைச்சர் பதில் சொல்வார் அப்படின்னு. தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இதை பார்ப்பதா? ஏனென்றால் இவ்வளவு நாள் இந்த மத்திய அமைச்சர்கள் கருத்து சொல்லல அப்படிங்கும் பொழுது, தேர்தல் நெருக்கத்துல சொல்றாங்க அப்படிங்கும் போது, should it not be seen with a pinch of salt? பல கேள்விகள் எழுகின்றன. முதல்வர் மீது குற்றச்சாட்டு உண்மையா உள்நோக்கமா? நிகழ்ச்சியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் அவர்களும், அதே போல அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு மத்திய அமைச்சர் மாற்றி இன்னொரு மத்திய அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். திரு பிரகாஷ் ஜவடேகரும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை குறிப்பிட்டு, இந்த திட்டம் குறித்து பேசுவதற்கு n number of times நான் முதலமைச்சர் தொடர்பு கொள்றேன், I did not get an appointment அப்படிங்கிறார். இந்த ஒரு inaccessibility ஒரு விவகாரம் இவ்வளவு மத்திய அமைச்சர்களுக்கு இருக்குமானா, இஸ் இட் நாட் சம்திங் ஆஃப் ஹியூஜ் கன்சர்ன்? கொலை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு தமிழக மக்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களில் அம்மா அவர்களை ஒரு இறைவனாக, ஒரு தெய்வமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட்டணிக்கு தங்களுக்கு அழைப்பு வரும். என்னுடைய கருத்தை பதிய வைக்க விடுங்க, அப்புறம் நீங்க பதில சொல்லுங்க. அப்படி இன்றைக்கு தமிழகத்திலே இன்னைக்கு உங்களுடைய இதிலே ஓடுது கருத்து கணிப்புல 130 இடங்கள் கூட கம்மியா சொல்லியிருக்கிறாங்கிறதா. அதாவது அடுத்ததும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி தான் வரும் என்று இது ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட்டணிக்கு பாரதிய ஜனதா அழைப்பு விடுத்து பார்த்தது. அவர்களுக்கு தங்களுடைய கைவசம் இந்த கூட்டணி அமையவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக பியூஷ் கோயல் அவர்கள் மற்றும் பிரகாஷ் ஜவடேகர் எல்லாம் இன்னைக்கு கருத்து சொல்லியிருக்காங்கன்னா காரணம் என்னன்னா, கூட்டணி அமையவில்லைங்கிற பொறாமையினுடைய அடிப்படையை தான் சொல்லுவாங்க. அவர்களுடைய மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த அருண்ஜேட்லி எத்தனை முறை சந்தித்திருக்கிறார். ஈவன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை அவர்களுடைய இல்லத்திலே சந்தித்திருக்கிறார். இதெல்லாம் இன்றைக்கு உலகம் சந்திப்பே நடக்கலன்னு அவங்க கூட சொல்லல. இந்த துறையில இந்த விவகாரம், கஸ்தூரி ரங்கன் கமிட்டி விவகாரம் தொடர்பா எங்களுக்கு இன்னும் விடை வரல அப்படின்னு அமைச்சர் சொல்றார். அவர் இந்த உதய் ஸ்கீம் தொடர்பா நான் பலமுறை முயற்சி செய்யறேன் அப்படிங்கிறார். அதுல நமக்கு ஏற்பு இருக்கு, மாற்று கருத்து இருக்கிறது வேற விஷயம். ஒரு மத்திய அமைச்சருக்கு ஆக்சசிபிலிட்டி இல்ல அப்படின்னா தட்ஸ் நாட் ஆர்டினரி சார்ஜ். பியூஷ் கோயல் அவர்களுடைய கருத்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. என்னைக்கு அவர் தொடர்பு கொண்டார், அப்படி அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தா அவர் தொடர்பு கொண்ட அன்னைக்கே மக்கள்கிட்ட பகிரங்கப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த கேள்வி நிச்சயமா ஏன் இவ்வளவு நாள் சொல்லல, முன்பு புகழ்ந்தீங்க, இன்னைக்கு விவகாரங்கிற கேள்வி அமையவில்லை என்ற காரணத்திற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர்கள் தொடுக்கிறார்கள். இந்த டைமிங் கூட்டணி தொடர்ந்த டிசப்பாயின்மென்ட் இருக்கலாம், வேற காரணம் இருக்கலாம், எலக்ட்ரல் கம்பல்ஷனா இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல அவர் அப்பாயின்மெண்டே கேட்கல. பிரகாஷ் ஜவடேகர் ஒரு நாள் கேட்கல, பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு நாள் கேட்கல, பியூஷ் கோயல் ஒரு நாள் கேட்கல, சும்மா சொல்றாங்க. நீங்க கூட சொல்லலையே. இப்ப ஒரு திட்டத்தை அமைச்சர்கள் தான் பேசி கொண்டு வரணும்னு கிடையாது. செயலர்கள் அடிப்படையில் செயலர்கள் அங்க மத்திய அரசினுடைய துறையினுடைய செயலாளரும் தமிழக அரசினுடைய துறையினுடைய செயலாளரும் பேசி முடியும். தமிழ்நாடு அமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு உண்மையான அக்கறை இருக்குமானால் 25,000 கோடி வெள்ள பாதிப்பின் போது கேட்டபோது
அள்ளி கொடுக்க வேண்டிய நீங்கள் கிள்ளி கொடுத்து 400 கோடி 500 கோடியும் கொடுத்தீர்கள். நியாயமான கேள்வி. இன்னமும் மறுபடி மேல போய் சொல்ல இன்னமும் ஒருபடி மேலே சென்று நீங்கள் மத்திய ரயில்வே திட்டத்திற்கு உத்தரப்பிரதேசத்திற்கு 20,000 கோடி கொடுக்கின்றீர்கள். நீங்கள் தமிழகத்திற்கு 200 கோடி மட்டுமே கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் தமிழகத்தினுடைய மக்கள் நலனில் கருத்தில் கொள்ளாததனால்தான் இன்றைக்கு அனாதையாக தமிழக அரசியலில் விடப்பட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். இதிலையெல்லாம் இதனை பொறுக்காமல் அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. அதாவது பொய் அப்படின்னா அழகா நிரூபிச்சிடலாம். எந்த அப்பாயின்மெண்ட்டும் கோரப்படல, ஆனா கோராம எங்களை ஆக்சஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்காம இப்படி சொல்றாங்க. ஒரு நாள் கூட மத்திய அமைச்சர் எங்களை தொடர்பு கொண்டதில்லை அப்படின்னு இயல்பா வெளிப்படுத்திடலாம். அப்படிப்பட்ட ஒரு வாதத்தை நிதியமைச்சர் வைக்கல, பதிலளித்த நத்தன் விஸ்வநாதன் அவர்கள் வைக்கல. ஏன் இப்ப கேட்கறாங்க? முன்பு ஏன் பாராட்டினாங்கன்னு அந்த அமைச்சர்கள் மேல நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல கேள்விகள் இருக்கு, நியாயம் இருக்கு, நான் மறுக்கல. பட் அது இன்ஆக்சசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றைய உலகத்துல இன்ஆக்சசிபிள் ஆக்சசிபிள்ங்கிறது எதுவும் கிடையாது. நீங்க நினைச்சா இன்னைக்கு எந்த உலகத்துல எந்த நாட்டுல இருக்கிற மக்களோட நீங்க பேச முடியும். அதனால இவங்க மத்திய அரசாங்கத்துல சென்ற அரசாங்கத்துல நீங்க 9 அமைச்சர்களை 10 அமைச்சர்களை வச்சிருந்தீர்கள். என்ன திட்டங்களை ஊழல் திட்டங்களை கொண்டு வந்தீங்களா? இவரும் தமிழ்நாட்டுடைய தேர்தல் பொறுப்பாளர். இப்ப இன்னொரு குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தமிழ்நாட்டுடைய தேர்தல் பொறுப்பாளர். பியூஷ் கோயலும் தமிழ்நாட்டுடைய தேர்தல் பொறுப்பாளர், பாஜக தேர்தல் பொறுப்பாளர். எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக பிரமுகர்கள். இவர்கள் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு should not be taken with a pinch of salt. இது ஒரு நோக்கத்தோட சேர்ந்தே பார்க்கணும்ங்கிறது அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு கருத்தையும் சொல்றேன். இந்த தேதிகளில் நாங்க தொடர்பு கொண்டோங்கிறதே அவங்க சொல்லியிருக்கணும். சும்மா 19 குற்றச்சாட்டுகளை சொல்வதுங்கிறது பேல்ட் அண்ட் வேக் அலிகேஷன் சொல்றதுங்கிறது இப்போ இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். இந்த குற்றச்சாட்டு முதல் முறையாக வருகிறது அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க எழுப்புற அந்த சந்தேகங்கள்ல ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து வச்சு பார்த்து போனா இது ஓகே, சந்தேகப்படலாம், அவர்கள் சொல்றது சரியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழலாம். ஆனால் இன்ஆக்சசிபிலிட்டி என்பது கடந்த 5 வருட காலமாக வைக்கப்படும் குற்றச்சாட்டு. அவர்கள் கட்சி எம்எல்ஏ பழக்கருப்பையா என்னுடைய தொகுதி பிரச்சனைக்கு நான் போய் சந்திக்க போனேன், அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. எப்போ சொல்றாரு சார்? என்ன பேச விடுங்க சார். என்னைக்கு சொல்றாரு? பழக்கருப்பையா சொல்றாருங்கிற கருத்தெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க அக்சசிபிலிட்டியா இருந்து என்னத்தை சாதிச்சீங்க? அதான் தமிழ்நாட்டு மக்களுக்கான எந்த கோரிக்கையை நீங்க சாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க சொல்றோம் சாதிச்சதை. இட் இஸ் சிஸ்டம். அதாவது பியூஷ் கோயல் அந்த கருத்தை எந்த விதத்துல எந்த மாதிரியான இடத்துல வெளிப்படுத்துறாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணி இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணி சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு உள்நோக்கம் நம்ம கற்பிக்க முடியும். அது ஒரு கருத்தரங்கத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தமிழகத்துல காற்றாலை மின்சாரங்கள் பத்திய இது நடக்குது, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கலாம். அப்பொழுது அவருடைய உள்ள குமுறலை அவர் வெளிப்படுத்துறாரு. கண்டிப்பா இது ப்ரீ பிளான்டா இருக்கவே முடியாது. நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல் அந்த மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டைனமிக் மினிஸ்டர். கண்டிப்பாக அதுல பாத்தீங்கன்னா அந்த பவர் செக்டார்ல he is doing a lot of reforms. அதுவும் அந்த எல்இடி பல்ப்ஸ் அவரோட பெட் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த மத்த இடத்துலயும் பண்ணணும்னு சொல்லி பகீரத முயற்சிகள் எடுத்து பண்ணிட்டு அவருடைய உள்ள குமுறல் முன்பு ஏங்க சொல்லல? நான் ஏற்கனவே இது நிகழ்ச்சியில பதிவு செஞ்சது போல அப்படின்னா மார்ச் 19, 2015 பாராளுமன்றத்துல சபாநாயகரை பார்த்து சொல்றாரு, கேள்வி வேற ஏதோ கேள்விக்கு ஆரம்பிக்கும் போதே நான் சொல்றாரு, மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த அப்ப ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட இல்ல, ஆனா பதில் சொல்லும் போதே இப்படிதான் ஆரம்பிக்கிறார். இந்த எரிசக்தி துறைக்கு பெரிய முதலமைச்சரா இருந்த அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. நாங்க அவங்கள முதலமைச்சரை பலமுறை சந்திச்சேன், பெரிய உந்துதலை கொடுத்திருக்கு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, தமிழ்நாட்டில் எரிசக்தி துறையில ஜெயலலிதா உடைய ஆலோசனையின் பேர்ல நல்ல பல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு இது போன்ற ஒரு சர்டிபிகேட் சில மாசங்களுக்கு முன்பு கொடுத்து இன்னைக்கு அப்படியே வேற மாதிரி சொல்லும் போது நோக்கம் பார்க்கலாம். நீங்க அதோட கருத்து அந்த குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்கா இல்லையா? இப்ப இன்ஆக்சசிபிலிட்டின்னு சொல்லி சொன்னா நம்ம வெள்ள பாதிப்பு நடக்கும்போது பார்த்தோம். அந்த முதல்வர் மக்களை சந்திக்கவே இல்லை. வாட்ஸ்அப்ல பேசி வாக்காளர் பெருமக்களேன்னு சொல்லி போய் கார்லயே உட்காந்துட்டு வாக்காளர் பெருமக்களேன்னு சொல்லி சொன்னாங்க. சோ ஆக்சசிபிலிட்டி அதாவது இப்ப தமிழ்நாடு வெள்ளம் வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நடைபெற போன ஸ்டாலின் அன்னைக்கு வெள்ளம் வந்த போது எங்க இருந்தார்?
என்ன வரலையா என்ன அதுக்கப்புறமா 20 நாட்கள் 25 நாட்கள் தொடர்ந்து வெள்ள நிவாரண பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் தளபதி மு க ஸ்டாலின். எங்களுடைய தலைவர் கலைஞர் வந்து பொதுமக்களை சந்தித்து வெள்ள நிவாரண பணியில ஈடுபட்டார். உங்கள் முதல்வர் எங்கே சென்றார்? மூன்றே நாட்கள் சென்னையினுடைய நிலைமை திரும்பவும் பிரைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய தந்தி டிவிலேயே வந்து நடராஜன் ஒருத்தர் பேசினாரு. அவர் வந்து இந்த நடராஜன் சொல்லி அந்த நடராஜன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கட்சியில இருந்து. இதுதான் வந்து இன்ஆக்சசிபிலிட்டிக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள். இல்ல இது வந்து நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம, நாட்டுல என்ன, அதாவது அதிமுகவின் தலைமை நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்காங்க. அதனாலதான் தமிழகம் இவ்வளவு தாழ்ந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிரகாஷ் ஜவடேகர் இந்த ஒரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி குறித்து சொல்றாரு, அதுல பதில் அளிக்கணும் அப்படின்னு. அதுல நமக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. அதுல வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து இந்த ஒரு பணிகள் மேற்கொள்வதெல்லாம் இன்னைக்கு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. ஆக அது வந்து ஒரு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டெட்லைன்ல இதற்குள்ள சொல்லல அப்படிங்கறது தான் குற்றச்சாட்டா வைக்கிறார். அவர் கன்சர்ன்ஸ் ஹேவ் டு பி அலர்ட். இதெல்லாம் சேர்த்தே பார்க்கணும் இல்லையா? இந்த உதய ஸ்கீம் தொடர்பா தமிழக அரசாங்கம் ஏத்துக்கல, நான் அதுக்காக தொடர்பு கொள்றேன், எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறார். உதய ஸ்கீம் அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டம், இந்த டிஸ்காம் ஸ்கீம் அப்படிங்கிறது வாலண்டரி. மாநிலங்கள் விரும்பினா சேரலாம், விரும்பாமல் இருந்தா இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு அது உரிமை இல்லையா? அந்த விஷயத்துல அவர் எதற்காக தொடர்பு கொள்றாரு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு மாறுபட்ட கருத்து. மத்திய அமைச்சர் மத்திய இதுல இருந்து ஒரு நாட்டு நலனுக்காக, மக்களின் நலனுக்காக ஒரு ஸ்கீம் சொல்றாங்க. அந்த ஸ்கீம் வேணும் வேணான்னு சொல்ல கூட வந்து தமிழக அரசு தயாராக இல்லையா? உரிமை இருக்கிறது, சேரணும்னு கட்டாயம் இருக்கு. ஆனா ஒரு மரியாதை குறித்து பதில் சொல்ல வேண்டும் இல்லையா? பதில் கூட சொல்ல மாட்டேன், நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அதாவது என்னன்னு பார்த்தா, அதாவது வந்து இந்த மின்துறையில வந்து ஏகப்பட்ட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது வந்து எப்படின்னா 5 வருடங்கள் வந்து ஒருத்தரை கொள்ளையடிக்க விடுறாங்க. 5 வருடங்கள் கொள்ளையடித்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, ஆட்சி முடிகிற நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களை வீட்டு சிறையில வைக்கிறோம், அவர்களிடமிருந்து 30,000 கோடியை வந்து நாங்கள் கைப்பற்றினோம் அப்படின்னு சொல்லி ஆதாரம் இல்ல, பத்திரிகையில வந்திருக்கு, ஜூனியர் பத்திரிகையில வந்திருக்கு. அதற்கு ஒரு மறுப்பு தெரிவித்தார்களா? இல்ல கண்டதுக்கெல்லாம் வந்து டிஃபேமேஷன் கேஸ் போட்டாங்களா? இதுக்கு ஒரு டிஃபேமேஷன் கேஸ் போட்டாங்களா? ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுனா மறுக்க வேண்டியது தானே? எலெக்ஷன் டைம்ல ஒரு ஜூனியர் விகடன் போன்ற ஒரு பத்திரிகையில வந்து இவ்வளவு பெரிய கேக்குறீங்க. ஆமா, ஏன்னா உங்களுடைய பாஸ்ட் கான்டாக்ட் வந்து எங்களுக்கு கேள்வி கேட்க வைக்கிறது. அப்ப உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க? 5 வருடம் கொள்ளையடிக்க விட்டுருவோம், 5 வருடம் முடிவுல வந்து அவர்கிட்ட கொள்ளையடிச்சதா பிடிங்கி நாங்கள் டூஜில அடிச்சதுனால அவர் கொள்ளையை பத்தியே பேசிட்டு இருக்காரு. அவருக்கு இல்ல, இவங்க மத்திய அரசாங்கத்துல சென்ற மத்திய அரசாங்கத்துல இவங்க தான் பவர் சென்டர்ல இருந்தாங்க, 9 அமைச்சர்களை வச்சிருந்தாங்க. என்ன திட்டத்தை இவங்க தமிழக மக்களுக்காக கொண்டு வந்தாங்க கேளுங்க. முதன் முதலாக இல்ல தமிழகத்தின் ஜீவநாடி பிரச்சனையில 69% இடஒதுக்கீடுங்கிறத முதல்ல கொண்டு வந்து சமூக கேம்பெயினிங் பண்றதுக்காக அல்ல, என்ன பண்ணிருக்கோங்கிறத நாங்க சொல்ல வர்றோம். அதுவே என்னுடைய கேள்வி. நீங்க உதய ஸ்கீம்ல நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அது தொடர்பா பேசுவதற்கு, ஆலோசனை செய்வதற்கு, இல்லாட்டி இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டியுடைய ரிப்போர்ட் தொடர்பா ஆலோசனை செய்வதற்கு, வேறு விவகாரம் தொடர்பா ஆலோசனை செய்வதற்கு ஒரு ஆக்சஸிபிலிட்டி அப்படிங்கிறது முக்கியமான. அதுதான் நான் சொல்ல வரேன். செயலர்கள் இருக்காங்க, அவங்க பேசிக்கிடுவாங்க. இந்த துறையிலையும் மினிஸ்டருக்கு போன் பண்ணி நத்தம் விஸ்வநாதன் எடுத்து பேசுறாரு. நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமா இல்லன்னு அவர் சொன்னா பரவாயில்ல, அம்மாட்ட கேட்டு சொல்றேன்னு போன் வைக்கிறீங்க. இல்ல, இதெல்லாம் வந்து ஆஃப் தி ரெக்கார்ட்ல பேசுறத பத்தி நம்ம பேச முடியாது. அது எனக்கு தெரியாது என்னைக்கு பேசினாரு என்னங்கிறது. ஆனா வந்து இது துறை ரீதியான செயலர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா துறை ரீதியான செயலர்களை வச்சு நீங்க பேசலாம். இதெல்லாம் வந்து நொண்டி குதிரைக்கு சறுக்குனதான் சாக்குங்கிற மாதிரி எதையோ ஒரு காரணத்தை இவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கு தமிழக மக்களின் நலனுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு வந்து பார்க்க முடியலன்னு சொல்றாங்களே, 45 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை கொடுத்திருக்கோம். அந்த மடிக்கணினிகளின் மூலமாக புரட்சி தலைவி அம்மாவை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஏறக்குறைய 23 லட்சம் பெண்களுக்கு தாலிக்கு தங்க உங்க நிறுவனம் ஏன் இன்னைக்கு 130 சீட்டு பெற்று புரட்சி தலைவி அம்மாவை ஏன் சொல்றாங்க? நாங்கள் செய்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் தான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு நீங்க இன்னொரு கருத்தை கூட பார்க்கலாம்,
நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறோம், எங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்புகள் இருக்கும், ரைட், ஓகே. திமுகவோட இன்னைக்கு கூட்டணிக்கு இவங்க கதவையும் திறந்து வச்சிருந்தாங்க, ஜன்னலையும் திறந்து வச்சிருந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல. தமிழினத்திற்கும் தமிழ் மக்களுக்கு நீங்க செய்த துரோகம் இன்றைக்கு தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்திருக்கிறது. சரவணன், உதய ஸ்கீம் அவங்க ரெண்டு பேரும் பிரதானமா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த ஒரு உதய ஸ்கீம்ல நாங்க குற்றச்சாட்டு கிடையாது, இல்ல ஸ்கீம் வந்து இன்ஆக்சசிபிலிட்டி. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். இன்ஆக்சசிபிலிட்டிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எப்படி உங்களுக்கு வேணும்னா அக்சசிபிள் ஆயிடுறாங்க, வேண்டாம்னா இன்ஆக்சசிபிள் ஆயிடுறாங்க அப்படின்னா, அதானியோட வந்து சோலார் பவர் ப்ராஜெக்ட் போடுறாங்க, அதுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து அக்சசிபிளா இருக்காங்க, பவர் மினிஸ்டர் கூப்பிடுறாரு, அவருக்கு வந்து இன்ஆக்சசிபிள் ஆயிடுறாங்க. அந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட்ல வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் வந்து, நான் வந்து நீங்க என்னென்ன குளறுபடிகள் செய்திருக்கிறீர்கள் சொல்லி அதானி குழுமத்துக்கு வந்து வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்புறாரு. ஏன்னா அந்த அதானி குழுமத்திற்கு கூட தான் இந்த மின்மிகை மாநிலம் ஆக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒப்பந்தம் போட்டு 7 ரூபாய்க்கு வந்து பவர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மத்த மாநிலத்தில் வந்து 5 ரூபாய்க்கு. இவர்களுக்கு வேண்டும் பொழுதெல்லாம் இவர்கள் அக்சசிபிள் ஆயிடுறாங்க, வேண்டாம் போது இன்அக்செசிபிள் ஆயிடுறாங்க. அந்த குழுமத்தோட கூட முதல்ல அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலங்கிற செய்தியும் சேர்ந்தே வந்தது. இது பொதுவா இந்த ரெண்டு ஸ்கீம்ஸ்லயுமே, இப்போ ரெண்டு அமைச்சர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்திலுமே தமிழ்நாட்டிலேயே பல அமைப்புகளுக்கு மாற்று கருத்து இருக்கிறது. அந்த விஷயத்துல அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. திரு நரசிம்மராவ் அடிக்கடி சொல்லுவார், சம்டைம்ஸ் நாட் டேக்கிங் அ டிசிஷன் இட்செல்ஃப் இஸ் அ டிசிஷன். அது போல இந்த ஒரு விஷயத்துல நம்முடைய கன்சென்ஸ் இருக்கும்போது உடனடியா அமைச்சரை பார்த்து கமிட் பண்றதுக்கு இல்லன்னு நினைச்சிருக்கலாம். இந்த ஒரு விஷயத்துல அதுதான் சொல்றேன் இல்லையா, இன்ஆக்சசிபிலிட்டி வந்து இதுல மட்டும் பிரச்சனை. இப்போ பவர் மினிஸ்டர் மட்டும் தான் இவங்க பார்க்கல இன்ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு சொன்னா, நிதியமைச்சரை பார்த்திருக்காங்க, பிரதமர் அவங்க இல்லத்துல சந்திச்சிருக்காங்க, பல அமைச்சர்களை பார்த்திருக்காங்க, விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு, ஊரக வளர்ச்சி அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர், இந்த சந்திப்பெல்லாம் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்ல மழை காலத்துல முன்பு நடந்தது. இந்த சந்திப்பெல்லாம் எதற்காக நடந்தது, இதனுடைய விளைவுகள் என்னன்னு சொல்லி என்னைக்காவது வந்து ஒரு குறிப்பு வந்திருக்கா, அரசு குறிப்பு வந்திருக்கா? ஒரு நாளும் வந்தது கிடையாது. அருண் ஜேட்லி வந்து சந்தித்து சென்ற 2 நாட்களிலேயே வந்து 18 வருடமாக நடந்து கொண்டிருந்த வருமான வரித்துறை வழக்கு வந்து விடுதலையாகிறது. தமிழ்நாட்டு வெள்ளம் குறித்து 2 தமிழ்நாடு அபிஷியல்ஸ், பினான்ஸ் மினிஸ்டருடைய அபிஷியல்ஸ், டெல்லியுடைய அபிஷியல், மத்திய அரசுடைய அபிஷியல்ஸ் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்ல உட்கார்ந்து பேசினாங்க. தமிழ்நாடு சென்னை ஏர்போர்ட் மூடப்பட்டிருந்தது, அதை எப்படி மேம்படுத்தலாம்னு கஜபதி ராஜு வந்து பேசினாரு. இவையெல்லாம் ஆக்சசிபிலிட்டி இல்லாம நடந்ததா? வழி இல்ல, அது கூட செய்யலன்னா அப்புறம் எதுக்கு இருக்காங்க அவங்க சீஃப் மினிஸ்டரா? அதோடு மட்டும் இல்லாமல் இதே நீங்க இந்த வெள்ள பாதிப்பை பத்தியே வந்து பிரகாஷ் ஜவடேகர் இதுக்கு முன்னாடியே என்ன குற்றம் சுமத்தினார் அப்படின்னா, பணம் கொடுத்தது நாங்க, ஸ்டிக்கர் ஓட்டினது இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்தார் பிரகாஷ் ஜவடேகர் சொன்னார். ஆனால் ராஜீவ் பிரதாப் ரூடி இன்னொரு மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுல வந்து என்ன சொன்னாரு, தமிழ்நாடு அரசு சென்னையை மீட்டெழுப்புவதுல அருமையா செஞ்சிருக்குன்னு பாராட்டு தெரிவிச்சார். அவங்கள ஸ்டிக்கர் ஒட்டணும் போது இல்ல, அவரு வந்து மக்கள் மத்தியில சொல்லியிருந்தாருன்னா என்ன பாதிப்பு ஏற்பட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி சொன்னவங்க தான் இப்படி பேசுறாங்க, நம்ம பார்க்கலாம். அதுல இன்னொரு முக்கியம், நல்ல வேலை சரியான கேள்வி எழுப்பினீங்க. அதாவது வந்து இந்த பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அதாவது அடிப்பது போல அடித்துக் கொள்வார்கள். அவங்க 2 பேருமே வந்து ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா ஓட்டெடுப்புகளையும் ஏடிஎம்கே எம்பிஸ் வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்றாங்க. ஆனால் வெளியிலே வந்து ஒரு தோற்றம், அதாவது பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சண்டை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான காரியங்கள், தலைமைக்கு தேவையான காரியங்கள் என்னவோ அதை மட்டும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழகத்தின் ஒரு துளி அக்கறை கூட அந்த ஆளும் அதிமுக அரசுக்கு கிடையாது. அந்த பிஜேபி அமைச்சர்கள் சொல்றதா நம்ம ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கணுமா அப்படிங்கிற கேள்வி உங்களை நோக்கி நான் திரு உங்கள்கிட்ட திரு பாரதி அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய இறுதியான கேள்வி. அவர் கேட்ட ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இதுதான் தேர்தல் நேர ஒரு விஷயம் அப்படி இதான் அப்படின்னா, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, நீங்க பல விஷயங்கள்ல பிஜேபி அரசு ஆதரிச்சிருக்கீங்க. லேண்ட் அக்விசிஷன் பில்லுல எல்லாருக்கும் மாறுபட்ட கருத்து இருந்த போது அந்த பில்லுக்கு ஆதரவாக எல்லா விஷயங்களிலுமே ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இது இன்டாலரன்ஸ் குறித்து பல கேள்விகள் எழுந்தது, நீங்க எந்த குரலும் எழுப்பல. சோ இந்த கொஸ்டின்ஸ் எழுது இல்லையா? நாங்க வந்து மத்திய அரசிலோட வந்து சாத்வீக போக்குகள் இருந்தாதான் தமிழகத்தினுடைய நலனுக்கான உரிமைகளை நம்ம பெற்றெடுக்க முடியும். போன காங்கிரஸ் அரசு மேலேயே வந்து சண்டை மாறுறீங்க. அவங்க வந்து சென்ற காங்கிரஸ் அரசு பத்தி பேசாதீங்க. தன் மக்களுக்காக செயல்பட்ட அவர் கருணாநிதி செயல்பட்டது இந்த அரசு ஆகா ஓகம் செயல்பட்டிருக்கு.
மத்திய அரசா? இல்ல, மத்திய அரசுக்கு நான் சொல்லல. தமிழக அரசு இன்னைக்கு வந்து 142 அடி முல்லை பெரியாறு அணையினுடைய உயரத்தை எட்டியது என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தொடுத்த வழக்கு தான் காரணம். இன்னைக்கு இல்ல காவிரி மேலாண்மை வாரியம் இல்ல இந்த நான் கேட்கிற இந்த நலன்களை எல்லாம் இவங்க செஞ்சாங்களா? மத்திய அரசாங்கத்துல எதுக்கு நீங்க அங்க வச்சீங்க? தமிழ்நாட்டினுடைய நலனை மீட்டெடுப்பதற்காக தான் மத்திய அரசாங்கத்துல அங்க வச்சீங்க. 142 அடி நாங்க தான் வாங்கணும். முல்லை பெரியாறு ஆட்சியில் இருந்தனால காவிரி மேலாண்மை வாரியம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மேம்பாலம் இன்னமும் பாத்தீங்கன்னா முழுவதும் வந்து மேம்பாலம் எல்லாம் விடுங்க. அதை உங்க சிமெண்ட் மூட்டை விக்கிறதுக்காக நீங்க பண்ணது அதெல்லாம் இல்ல. இன்னமும் பாத்தீங்கன்னா என்ன இல்ல நெய்வேலி இல்ல அவரு ஆத்திரக்கால நிறைய பேசிட்டு இருந்தாரு. நீங்க அதை மட்டும் அனுமதிச்சீங்க என்ன? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இது வந்து 5% பங்குல விக்கிறோம் போது 500 கோடியை கொடுத்து இன்னைக்கு தமிழக மக்களுக்காக தான் வாங்கியிருக்காங்க. எத்தனை நலத்திட்டங்கள் இன்னைக்கும் மக்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்தினதுனாலதான் ஸ்டிக்கர்னு சொல்றாரு. நாங்க மக்களுடைய மனசுல ஸ்டிக்கர் ஒட்டிருக்கோம். நீங்க உங்க நெத்தியில ஒட்டிக்கிட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிச்சதுனால தமிழ்நாட்டு மக்கள் உங்களை புறக்கணிச்சாங்க. போனீங்க, உங்களால எதுவும் பண்ண முடியுது? விடியட்டும் முடியட்டும். நீங்க மக்களை சந்திக்க கூட திராணி இல்ல உங்களுக்கு. அப்பாவுக்கு முடியட்டும், பையனுக்கு முடியட்டும் மாதிரி நீங்க என்ன மக்களுடைய நலனுக்காக நீங்க என்ன மத்திய அரசாங்கத்தில் அங்க வைத்த போது என்ன பெற்றீங்க? நீங்க வெளியுறவுத்துறை அமைச்சரை பெற்று ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நீங்க தீர்வு கண்டீங்களா? இல்ல ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க? இப்போ இல்ல நாங்க மத்தியர்கள் அங்க வைக்கல. மீனவர்கள் வந்து நாங்க மத்தியர்கள் அங்க வைக்கல. யாருனால ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்க. இல்ல கச்சத்தீவை யார் தாரை வார்த்தது? நீங்க வராதீங்க. மீனவர் பிரச்சனை வரீங்க, நீங்க தான் மாட்டிடுவீங்க. பாதிக்கப்பட்டு இருக்காங்க. கச்சத்தீவை வந்து நீங்க ஒரு தடவை வந்து கச்சத்தீவை நீங்க தாரை வார்த்ததுனால இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மீனவ மக்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு காரணம் கச்சத்தீவை நீங்க தாரை வார்த்தது. அது கூட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் வழக்கு தொடுத்திருக்காங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். குற்றச்சாட்டுகள் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இன்னொரு மத்திய அமைச்சர் சொல்லியிருப்பது, இதனால் தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும், முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு திமுக தலைவர் சொல்லியிருக்கிறார். இது உண்மையான குற்றச்சாட்டா? உண்மையெனில் முன்பு ஏன் எழல? தமிழக அரசு முதலமைச்சர் விளக்கம் அளிப்பாரா? இதை தாண்டி இது வந்து ஒரு உள்நோக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா, அல்ல இது வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடியதா, அல்ல உண்மை நிறைந்ததா? இது ஒரு பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் நீங்க நிகழ்ச்சியில பங்குகொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில்